நம்ம தெருநாய்க்கள நம்ம தான் பார்த்துக்கணும். இத ஏன் எல்லா வீடியோஸ்லயும் சொல்றேன்னா, ஆ டாக் லவ்வர்ஸே ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு ஏரியால சொல்றேன். அந்த ஏரியால ரொம்ப கம்மி. மீதி பேரெல்லாம் ப்ரீட் லவ்வர்ஸா இருக்காங்க. ப்ரீட் டாக்ஸ் மட்டும் தான் வளர்ப்பாங்க. அப்படி இருக்க ஒருத்தர் 2 பேர் கவனிக்கிறதுல தான் அந்த ஒரு ஏரியால இருக்கிற 10 நாய்க்கு சாப்பாடு கிடைக்கும். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஆளாவது இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு ஆளாவது நாய்களுக்கு சாப்பாடு போடுற மாரி ஒரு ஆளாவது இருக்கணும். இதெல்லாம் நான் வந்து எங்க சொல்றது? எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ஆனா இதான் நெஜம். கடவுள் வந்து நாய்கள வந்து மனுஷங்கள நம்பி தான் படைச்சிருக்காங்க. 6 அறிவு படைச்சிருக்கோம் மனுஷங்க. அவங்க வந்து பார்த்துப்பாங்க. அவங்க வந்து நாய்களுக்கு சாப்பாடு போட்டு, அன்பா, அக்கறையா, எதுவும் நோய் நொடி இல்லாம அவங்க சம்பாரிக்கிறாங்க. சம்பாரிச்ச காசுல அவங்க ஒரு நாய் தான் கவனிக்க போறாங்க மக்கள். இப்ப யாருமே அவங்கவங்க ஏரியால எல்லாருமே ஒரு நாய் எடுத்து அடாப்ட் பண்ணி வளர்த்துருந்தா, பெருசா இந்த மாதிரி நாய்கள் பிரச்சனை வந்திருக்காதுன்னு என்னோட கருத்து. இத வந்து யார் மனதையும் புண்படுத்துறதுக்காக நான் சொல்லல. ஏன்னா சில பேர் நான் நாய்களுக்காக சப்போர்ட் பண்றனால, மனுஷங்க முக்கியம் இல்லையா? நீங்க நாய்கள நல்லா சாப்பாடு போட்டு எங்கள கடிக்க விட்றீங்க அப்படின்னு நினச்சுக்கிட்டு மனுஷங்க நினச்சுக்கிட்டு இதில வீடியோல வராங்க. நானும் ஒரு மனுஷி தானே! நான் வந்து மனுஷங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமலாம் இல்ல. நான் எனக்கு தோன்ற விஷயத்த நான் இங்க ஷேர் பண்றேன். நான் வந்து நாய்கள் கடிக்கட்டும்லாம் நினைக்கல. அவங்க சாப்பிட்டு நிம்மதியா இருக்கணுன்றதுக்காக தான் நான் பேசுறேன். இத பார்த்து நெறைய பேரு பண்ணுவாங்கல்ல. அதுக்காக தான் இது.